பெருமதிப்பிற்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் வாடிப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொன்னதே வாடிப்பட்டி ஆண்டிப்பட்டி பங்களா கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கு தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் கமலா ஆடியோ கமலா ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கமளமாகவும் பக்க துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் நண்பர்களுக்கும் கண்ணனை காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளி நாடா செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிறை போலும் வயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன என்று விநாயக பெருமான் வணங்கிய ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி உலகத்தையே கட்டி காத்து கொண்டிருக்கும் மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழே கதம்பவன குகிலே மாதவர் போற்றோ எழிலே பதமலர் தனை பணிந்தோமே எங்கள் அங்கையற்கண்ணியை கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையார் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கையில் வந்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வந்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வந்து முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வந்து மிகவும் இருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 ஹலோ ஹலோ தம்பி அவுட்ரு போயிடுச்சுமா இன்னர் வைமா இன்னர் இருந்தால் தான் நான் என்ன பாடுறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். குறிச்சி முல்லை மருதமனை இதில் பானை என்று சொல்லக்கூடிய வால்யூம் கம்மி வை
அவுட்ரு வைக்காமல் இன்னர் வை. ஹலோ. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே வேட்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்ணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும். என் தாயும் எனக்கு அருளும் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டும் உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வெளிதலை பெற்றபடி வேளா சூரனை இரு கூறாக பிளந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கு எதற்கு ஞான பழம் என எங்கள் பழனியின் ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலமில்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிரிகுமுனிகள் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குரு வருணமேனு பெரிதினை பெற்ற எங்களின் குல கடவுளை இக்குவளையுமே போற்றுவனம் என்னையும் இந்நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசியும் என்றென்று வேண்டும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகேய ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 திருநாதா திருநாதா திருநாதா. சார் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி.
சொல்லடி. இவரங்க மேடையில் வள்ளி நாயக தோணி நடிக்கும் தேன்மொழி அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கப்படுகிறார்கள். கைத்தறி அமைத்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் 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 என்றா வணக்கம் வணக்கம். ஹலோ. வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணிகன் உள்ளக்கமலத்தில் புவந்திருப்பாள் கள்ளத்தோர் பாவில் இருப்பான் ஐந்து அவள் பாதமுனிவோர் நாவலில் இருப்பான் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலில் இருக்கணும். நல்ல தமிழ்கள் அழிக்கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகபெருமானுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு வந்திருக்கேன். என்னுடைய தொண்டு நிறைவேறணும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேண்டும். ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரோ என்று நானும் எண்ணலாமோ வண்ணக்கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ணக்கிளியே சொல்லு கிளியே. ஆறுமுகம் தோன்றும் பெஞ்சமரில் அன்றினன வேள் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மம்மா என்ற ஜோதி புயபுதர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உதித்தனர் உலகம் என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்த பெருமான். என்னடா நாடகம் வந்துட்டு இருக்கியா?
கலியுக கடவுள் கந்தபெருமான் இங்கு வர வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளர். அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்மழை எனக்கு கிடைக்கும் திருக்காட்சி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எனக்கு கிடைக்க அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் முருகப்பெருமானை அனுதினமும் முருகா 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 என்று அனுதினமும் போற்றி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாடலுக்கும் என்னுடைய போற்றுதலுக்கும் என்னுடைய வேண்டுதல் இணங்கி கந்தன் இங்கு வர வேண்டும். கருணை கூர் முகங்களோடு எப்படி கந்தனை வரவேற்கிறது? எப்படி வரவேற்கிறது? அரோகரா. அப்புறம் நான் அரோகரா பாட்டு பாடணும்பா. பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோழு துஞ்சியதோ கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி திருநீரீட்டாருக்கு என்று வாராத இடைவு என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்தபெருமான் இங்கு வர வேண்டும். ஏன் அனுதினமும் முருகா முருகா முருகான்னு உங்க ஊர்ல வந்து நான் பாடணும் தேவையா? எனக்கு ஏதாவது வேணும்னா என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் தனியா ஒரு கோவில்ல போய் முருகப்பெருமானை எனக்கு அருள் கொடுக்கணும். என் குடும்பத்தாரை நல்லா வாழ வைக்கணும். என் குடும்பத்துல உள்ள அனைத்து நபர்களுக்கும் நல்லா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தர வேண்டும். எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்வையை தர வேணும் அப்படின்னு தனியா உட்காந்து முருகனுக்கிட்ட நான் வேண்டிட்டு போயிடலாம். எதுக்கு இப்படி ஒரு மேடையை போட்டு இங்கே வந்து நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு வளம் பெறணும், நாட்டு மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் எதுக்கு வேண்டுறேன்? எதுக்கு? காலையில சம்பளம் கொடுக்கறதுக்கா? வள்ளி நாயகமாக வேடம் தரித்து வந்திருக்கும் அருமை சகோதரருக்கு இந்த காணிக்கையை அளித்து நம்ம மேடை நமது கிராமம் அந்த காலத்து மஜித் மாமாவிலிருந்து எஸ்பி மீனாவிலிருந்து அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட
பழைய கலைஞர்களை கண்ட மேடையாக இருந்தாலும் நாங்கள் ஜனக்கூட்டம் கம்மியாக இருந்தாலும் 1.5 கிலோமீட்டருக்கு மைக் செட் கட்டியிருக்கோம். எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்த சூழலிலும் தாங்கள் கற்று வந்த கலையை கருத்தை இனி ஓராண்டுகளுக்கு அடுத்த மேடை காண்கும் வரையிலும் நிச்சயமாக நாளை எண்ணுகிறேன். அதாவது ராஜபாட்டை சந்தித்தாலும் அடுத்து வரக்கூடிய கதாபாத்திரமான நாரதரை சந்தித்தாலும் சகோதரி அவர்கள் இங்கே மேடையில் நின்று உங்களுடைய கருத்தை ஆழமாக பதிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பளிப்பு கொடுத்து அருமையான ஒரு கோரிக்கையை வைத்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் இதுக்காக அழுதிடவும் முருகா முருகா என் நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதனால யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன காரணம் அப்படி இருக்கா? வந்திருக்கிற அனைத்து நபர்கள், உலகத்துல படைத்த அனைத்து பேருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் மிகப்பெரிய மகத்துவம் இருக்கு, மிகப்பெரிய சக்தி இருக்கு. கருப்பசாமி கொஞ்சம் மிகப்பெரிய சக்தி இருக்கு. என்ன சக்தி? நம்ம அனுதினமும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்றோம் பாத்தீங்களா? எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு நமக்கு மேல ஒரு அசரறி அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. இந்த வாக்கு எப்படி பலிக்கும் அப்படின்னா, நல்லா தெய்வீகமான வார்த்தைகளை சொல்லி நம்ம தெய்வீகங்களை பத்தி பேசும் பொழுது அப்படியே நடக்கட்டும். பாருங்களேன், இப்போ ஒரு சின்ன கனவு காண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த கனவுல நேத்து முருகப்பெருமானே வந்தார். முருகப்பெருமானே வந்து என்னோட சரி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீந்துரும், நான் இருக்கேன், நீ கவலையே படாத, உனக்கு துணையா நான் வர்றேன் அப்படின்னு நான் கனவு கண்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தைக்காக அந்த அசரீதி அப்படியே நடக்கட்டும்னு சொல்லுது பாருங்க, அது அப்படியே நடக்கும். அதை விட்டுட்டு தவறான வார்த்தைகளையா பேசுவதும், இந்த அபசகுணமான வார்த்தைகளை பேசும் பொழுது இந்த அசரீதி என்ன நினைக்குமா? நான் என்னுடைய வாக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வாக்கு, நான் ஒவ்வொருத்தருடைய வார்த்தைக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு நான் அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி அபத்தமா பேசுறாங்களே, அபசகுணமான பேசுற வார்த்தைகளுக்கும் என் வாக்கு அப்படியே ஆகட்டும்னு நான் சொல்றது பழிக்குமே அப்படின்னு அந்த அசரீதியாகப்பட்டவளே ரொம்ப கண் கலங்குவாளாம். அதனாலதான் நம்ம யாருக்கும் எந்த தீவினையும் செய்யக்கூடாது. வர்ற கருட புராணத்துல ஒரு விஷயம், பொறாமைக்கும் ஏக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறாமைனா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சு பொறாமைனா என்ன? இப்ப நம்மளை காட்டில ஒருத்தர் நல்லா படிச்சுட்டான் அப்படின்னா அவன் மேல பொறாமை வரும். நம்மளை காட்டிட்டு ஒரு 10 மதிப்பெண் கூட எடுத்துட்டானே அப்படின்னா அவன் மேல நமக்கு ஒரு எண்ணம் வரும். இன்னொருத்தன் நம்ம கூட சேர்ந்துதான் ஏன் கூட தான் 10 வருஷமா தெரிஞ்சான், ஆனா திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான், எப்படின்னே தெரியல அப்படின்னா அதுல ஒரு எண்ணம் வரும், அதுல ஒரு பொறாமை வரும். ஏன் கூட தான் ஊரை சுத்திக்கிட்டே தெரிஞ்சான், எப்படி இப்படி ஒரு ஞானி ஆனான்னு தெரியலையே, சாமியார் ஆயிட்டான், வீடு வாச கட்டிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு பொறாமை வரும். பாருங்களேன், இதுக்கெல்லாம் பொறாமை இல்லைன்னு பேரா, இதுக்கெல்லாம் பொறாமை இல்லையா. பொறாமைக்கும் இது வந்து ஏக்கமா, என் கூட தான் இருந்தான், என் கூட தான் படிச்சான், என் கூட படிச்சவன் நல்ல மதிப்பெண்ணுத்து முதல் இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேரு பொறாமை இல்லையா, ஏக்கமா. என்னையாலையும் முடியலையே, எனக்கு இந்த முதல் மதிப்பெண் கிடைக்கலையே, எனக்கும் இந்த வருமானம் கிடைக்கலையே, எனக்கும் இந்த பேரும் புகழ் கிடைக்கலையே அப்படின்றது ஒரு விதமான ஏக்கமா. பொறாமனா என்ன தெரியுங்களா? நல்லா படிச்சு இந்த 10 மதிப்பெண் அதிகமா வாங்குறான் பாருங்க, அதிகமா வாங்கினவன் திடீர்னு அவனுக்கு வேலை கிடைக்கலையோ இல்ல இந்த மதிப்பெண்ல ஏதாவது ஒரு குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம சந்தோஷம் படுற பாருங்க. அடுத்தவன் கெட்டா நம்ம சந்தோஷம் படுற பாருங்க, அதுக்கு பேர் தான் பொறாமையாம். பாருங்க, அடுத்தவன் நல்லா இருக்கட்டும், அடுத்தவன் நல்லா படிக்கிறான், கை நிறைய சம்பளம் வாங்குறானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் பொறாமை இல்லையா, அதுக்கு பேர் ஏக்கமா. ஆனா அடுத்தவன் கெட்டுப்போனா அந்த கெட்டுப்போன விஷயத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு, சில பேர்லாம் பாருங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்தா வாடா போய் கடையில ஒரு பார்ட்டியே ஒப்பம்னு போய் போறாக வருங்களே, அதுக்கு பேர் தான் பொறாமையா. அப்ப பிறர் கெட்டு போனா அந்த கெடுதலை நினைத்து நம்ம சந்தோஷம் கொண்டாடுற பாருங்க மனசுக்குள்ளேயே, அதுக்கு பேர் தான் பொறாமையா. அதனாலதான் பொறாமை பெறக்கூடாது. போட்டி இருக்கலாம், எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. எதிரி இருந்தாதான் நம்ம வாழணும், வாழ்வோம். இவனுக்கு முன்னாடி எதிரிக்கு முன்னாடி நான் நல்லபடியா வாழணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆனா எதிரிக்கு பக்கத்துல வாழலாம், துரோகிக்கு பக்கத்துல வாழவே கூடாது, அவனை பக்கத்துலயும் வச்சுக்க கூடாது. அதனாலதான் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூன்றையும் இறைவனாகப்பட்டவன் நமக்கு தந்தருள் இருக்கிறார். கடவுள் நம்மளை படைச்சு இந்த உலகத்துல விட்டுக்கும் போது பரந்த உலகத்துல எல்லாரையும் மனிதர்களாக படைச்சு விட்டுருக்கார். ஆனா மனிதர்களாக நம்ம பிறந்து மனிதனா வாழ்றோமா? இதுல பெரிய கேள்விக்குறிதான்.
இல்லையா? நம்மளாம் மனுஷங்களா அப்படின்னு நம்மளா சொல்லிக்க வேண்டியது. சரிங்களா? இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தவர் யார் தெரியுங்களா? ஒரே ஒருத்தர் மட்டும்தான். பாருங்களேன், ஒரு நிர்வாணசாமி ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு போகிற வாரவங்க அம்புட்டு பேரையும் இவர் திட்டிக்கிட்டே இருப்பாராம். பாரு, அந்த ஊரில் இருக்கிற பணக்காரவங்க கோடீஸ்வரவங்க ரொம்ப அந்த வெள்ளையும் சிலையுமா போட்டுட்டு போவாங்க பற்றியெல்லாம், அவங்க பூரா போகும்போது இந்த நாய் போகுது, இந்த நரி போகுது, இந்த கழுதை போகுது, இந்த மிருகம் போகுது அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாராம். போறவங்க வரவங்களை இவரை திட்டுவாங்கதான். இந்த நிர்வாணசாமிக்கு எவ்வளவுயா தைரியம், எவ்வளவு கொழுப்பு, நம்ம எல்லாத்தையும் நாய் நரி பேய் எல்லாம் அப்படி இப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போறவங்க பூரா இவரை வைவாகலாம். அப்ப பாருங்களேன், ஒரே ஒருத்தர் அந்த வழியில வந்துகிட்டு இருக்கார். இந்த சீடர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா அந்த வழியில போக வேணாம், அங்க ஒரு நிர்வாணசாமி இருக்கார், அவர் இந்த பாதையில போறவங்களை பூராமே இந்த நாய் போகுது நரி போகுது கழுத போகுதுன்னு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்மளும் போனா நம்மளையும் அப்படி பேசுவாரே அப்படின்னாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வழியில வரும்போது போறவங்க வர்றவங்களெல்லாம் நாய் நரி போகுது நாய் போகுது கழுத போகுதுன்னு திட்டின அந்த நிர்வாணசாமி அவர் வரும்போது மட்டும் இதோ மனிதன் போகிறான் அப்படின்னாராம். மனிதனாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் ராமலிங்க அடிகளாகப்பட்டவர். பாருங்களேன், ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் மனிதனாக ஏற்றுக்கொண்டார். என்ன காரணம்? அவர் மட்டும்தான் மனிதனில் மனிதனாக வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் மனிதனாக வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட அவருடைய வழியில் நம்ம என்னைக்காவது போகிறோமா? எங்கள் அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னார். இந்த குடியை கெடுக்கும்னு ஒரு வாக்கியம் எழுதியிருப்பா பார்த்தீங்களா? அந்த குடியை கெடுக்கும் அப்படின்னு அந்த கையளவு பாட்டிலில் தான் அதையும் எழுதி வைப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுக பூரா போய் பார்த்துவிட்டு அதைத்தான் குடிப்பாங்க. குடிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லோரும் உங்கள் காசு, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் குடிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் குடிங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்கள் ஊரில் சொன்னதுனால நீங்கள் யாரும் குடியை நிப்பாட்ட போறீங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 12 மணிக்கு தொடக்கிற கடையை நான் சொன்னதுனாலேயே நீங்கள் வேகமாக 8 மணிக்கு தரங்க அப்படின்னு போய் கடையில் நிற்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நான் உத்தரவாதம் தர்றேன்னு சொல்லலாம். பாருங்க, சாதாரண இந்த மண்ணுக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம், இந்த மரத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம். இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த மரம் இருக்கு, இந்த மரத்தை யாரையும் வெட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு கையெழுத்து போட்டு உத்தரவாதம் கொடுத்துடலாம். இந்த கோவிலுக்கு பண்ணிருக்கு, மண்ணுக்கு உத்தரவாதம், மரத்துக்கு உத்தரவாதம், ஏங்க குப்பைக்கு கூட உத்தரவாதம் போட்டு கையெழுத்து கொடுக்குறேன். அப்படி குப்பைக்கும் வரி போறனா அதுக்கு உத்தரவாதம், இந்த குப்பையெல்லாம் நான் அகற்றுவேன், இதுக்கு எனக்கு வருமானம் கொடுங்க, இதுக்கு எல்லாரும் வரி கொடுங்க அப்படின்னு உலகத்தில் உள்ள தொட்டது 90 அனைத்துக்குமே உத்தரவாதம் கொடுத்துடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் தெரியுங்களா? மனிதனுடைய உயிருக்கு மட்டும் எவனும் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. இவன் 100 வயசு வந்து வாழ்ந்துருவான், இவன் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவான் அப்படின்னு யாராவது கையெழுத்து போட்டு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. அப்போ உத்தரவாதம் இல்லாத இந்த உயிர் இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்த இந்த உயிரை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? நம்ம தானே பத்திரமா வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு என்னென்ன குடிக்க கூடாது அம்புட்டையும் வாங்கி குடல்ல தள்ளுறோம். என்ன சொல்றாங்க? என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அம்புட்டையும் சாப்பிடணும், என்னென்ன பழக்க வழக்கம் பண்ணக்கூடாதோ அவ்வளோ பழக்க வழக்கத்தையும் ஏற்படுத்தி. இது ஒரு கொடுமை. என்ன தெரியுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அது வேணும், சரி, காது குத்துக்கு போனாலும் அது வேணும், பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாயிருச்சு சடங்குக்கு போனாலும் அது வேணும். ஆனா அது கூட பரவாயில்ல, அப்பத்தா இறந்து போனாலும் அதுக்கு வேணும், அதுக்கு கருமாதி வந்தாலும் அதுக்கு வேணும். பாருங்க, இதுக்கெல்லாம் எல்லாமே அதுதான், உலகமே அதுலதான் இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இளைஞர்களுடைய வீரமும் இளைஞர்களுடைய தன்மானமும் எவ்வளவு பெருசு தெரியுமா? யாருக்கும் தெரிகிறது இல்ல. 20 வயசுக்கு மேல 40 வயசுக்குள்ள இந்த 20 வருஷம் இடைப்பட்ட அந்த வயசுல தான் ரொம்ப வீரம் இருக்கும், ரொம்ப விவேகம் இருக்கும், ரொம்ப தைரியமும் இருக்கும். இந்த வீரத்தையும் விவேகத்தையும் தைரியத்தையும் நம்ம இளைஞர்கள்லாம் எப்படி பாழ்படுத்தக்கூடாதோ அந்த வகையில பூராமே பாழ்படுத்தி கெட்ட வகையில பூரா போய் இந்த வீரத்தையும் விவேகத்தையும் தைரியத்தையும் கெட்ட வழியில தான் நடத்துறாங்களே தவிர நல்ல விஷயத்துக்கு எந்த இளைஞர்களாவது முன்னாடி வந்திருக்காங்களா? இல்ல. இப்ப ஏப்பா இந்த இளமையையும் இந்த நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல அறிவையையும் கெட்ட வழியில செலவு பண்ணணும்? இப்போ நல்ல வழியில செலவு பண்ணலாம்ல. பாருங்க, அதனால தான் சொன்னாங்க, உலகத்துல எல்லாரும் கெட்டவங்களே கிடையாது, உலகத்துல எல்லாரும் நல்லவங்களே கிடையாது.
எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சுயநலவாதிகள் தான். அந்த சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் இருக்கணுமா? சரி, சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் இருக்கணுமா? அப்பேற்பட்ட ஒரு பொதுநலத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். பாத்தீங்களா, இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு. முருகன் நீங்க வரணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் தூங்காம அனுதினமும் முருகா 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 கந்தா போற்றி, கடம்பா போற்றி, ஆறுமுகா போற்றி, சங்கரா போற்றி, சடாச்சரா போற்றி, சரவணா போற்றி, முருகா போற்றி போற்றி உன்னையே போற்றி துதித்து கொண்டிருக்கும் இந்த வள்ளிக்கும், இந்த வள்ளியை சார்ந்த என்னுடைய நாட்டு மக்களுக்கும் காட்சி தர வேண்டும், எல்லோருக்கும் எல்லா வல்ல செல்வங்களையும் அள்ளித்தரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய வாக்கு அந்த அசரனுடைய சொல்லாலே பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினாலதான். என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கைக்குரிய அந்த முருகப்பெருமான் இங்கு வரணும். எப்படி தெரியுமா? ஹலோ ஹலோ இன்னர் வைங்கப்பா. நதியோரம் நாளை ஒட்டி நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. முருகா 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 முருகா. ஆசை யாருக்காவது ஆசை இருக்காப்பா? எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னப்பா ஆசை? நாடை நல்லபடியாக முடியணும் காலையில். அது நல்லபடியாக முடிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆத்தா இருக்கா, சரி, நாயக பெருமான் இருக்காரு, பாலமுருகன் இருக்காரு, அவங்கெல்லாம் இருக்கும்போது முனியசாமி ஐயா இருக்காரு, முனியப்பர் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு நிகழ்ச்சி நல்லபடியாக முடியும். இவ்வளோ கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஆசை நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும்னு கவலையப்படாதீங்க, உங்கள் ஆசை நிறைவேறும். அப்புறம் கருப்பசாமி, கருப்பையா, என்னையா ஆசை? என்ன ஆசை? யாருக்கு வேலை? யாரு மேல? என் மேலையா? அதை செய்ய. அப்புறம்
என்னப்பா சிரிக்கிறாப்புல மௌன விரணமதமா இந்த வயசுலயேவா செல்வனா ஆசை எதுவும் இருக்கா ஒரு ஆசை இல்லை அப்புறம் கமலா உரிமை உங்களுக்கு ஏதாவது ஒளிபெருக்கி ஒரு ஆசை இல்லை இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய் இப்படியெல்லாம் பொய் சொல்றீங்களே எனக்கு அந்த ஆசை இல்லை இந்த ஆசை இல்லைன்னு இதெல்லாம் நான் ஏற்றுக்க வேணாம் ஆ அப்புறம் நாடகம் பார்க்குற உங்களுக்கு யாராவது ஆசை இருக்கா என்னப்பா ஆசை சிகப்பு சட்டை ஆசையை சொல்லிடணும் இதுதான் ஆசையா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முருகன் பேரை சொல்லுவீங்க ஒரு தடவை கையில பூரா முருகன் போட்டா குத்திக்கலாம் முருகன் பேரை சொல்லிக்கலாம் ஆனா என்னைக்காவது முருகனுக்காக மனமுருகி வேண்டியிருக்கமா இந்த பக்தி இருக்கு பார்த்தீங்களா மிகப்பெரியது நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் அனுதினமும் கடவுளை கும்பிட்றோம் திருவிழா வைக்கிறோம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம நினப்பு தான் நம்மளாம் கும்பிட்றது சாமியே அல்ல நான் கேட்குறேன் வருஷத்துல 63 வருஷத்துல 364 12 மாசம் சரி இந்த 12 மாதத்துல இங்கிட்டு ஒரு 6 மாதம் அங்கிட்டு ஒரு 6 மாதம் இந்த 6 மாதத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு 12 வருடம் இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு சரி இப்ப எல்லாமே சேர்ந்து 365 நாளும் சேர்ந்து நம்ம கடவுளை நினைக்காத நாளே கிடையாது கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நம்ம கும்பிட்ட நாள் பூரா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு நேரம் ஒரு நொடியாவது என்னைக்காவது தன்னை மறந்து ஐப்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தையிலே கடவுளை நினைத்து என்னைக்காவது நம்ம கும்பிட்டு இருக்கோமா இல்ல ஒருத்தரும் கும்பிட்டு இருக்க முடியாது நம்ம கோயிலுக்கு போவோம் அடிச்சு பிடிச்சி திருப்பதிக்கு போவோம் வரிசையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று திருச்செந்தூர் போவோம் பழனிக்கு போவோம் திருத்தணிக்கு போவோம் சுவாமி மலைக்கு போவோம் திருப்பரங்குன்றம் போவோம் பழமுதிர்ச்சோலை எல்லா கோவிலுக்கும் போவோம் முருகா உடனே நான் பார்க்க வந்திருக்கேன்டா ஏன்டா அப்படியெல்லாம் சோதிக்கிறேன் என்னுடைய எண்ணெயும் கொஞ்சம் பாரு அப்படின்னு போவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போவோம் ஆனால் போய் அங்கே முருகனை நினச்சி யாராவது மனம் உருகி நம்ம வேண்டியிருக்கோமா நமக்கு என்னென்ன பிரச்சனை அதை வைக்கணும் முருகா இங்கே பாரு நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு நானும் 2-3 வருஷமா உங்ககிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த கோரிக்கை நிறைவேற்றவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சில பேர் என் வாழ்க்கையில இருந்து இந்த கஷ்டம் என்னைக்காவது விலகாதா அப்படின்னு நானும் உன்னை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கஷ்டம் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் போன வருஷத்துல ஒரு கார் வாங்கினேன் இந்த வருஷத்துல ஒன்று வாங்கலாம்னு தானே நான் உன்னை வேண்டிட்டு போனேன் நீ நிறைவேற்றினியா கடவுளை நம்ம திட்டாமல் என்னைக்காவது கும்பிட்டு வந்திருக்கோமா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கும்பிடுற நேரத்தில் ஒரு வார்த்தையாவது கடவுளை திட்டிடுவோம் இதுக்கு என்ன காரணம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்கறதுக்கு தான் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறோமே தவிர கடவுளே இந்த உலகத்தில் என்னை கேட்காம படைச்சிட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்கணும் எந்த பாதையில் போகணும் நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா என்னுடைய வாழ்க்கையில் எது எந்தெந்த நேரத்தில் வந்து சேரணும் அப்படின்னு உனக்கு தெரியும் அதனால என் வாழ்க்கையை உன் பாதத்தில் சமர்ப்பிச்சிருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது நம்ம வேண்டியிருக்கோமா கிடையாது அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா மனிதனுக்கு இருக்கிற ஆசை தான் ஆசை அளவோடு இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும்பாங்க பாருங்களேன் சில பேர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுமாங்க ரொம்ப எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறோமே ஓடி ஓடி உழைச்சிட்டு கடைசியில் ஒரு 40-50 வயசுக்கு மேலே உட்காந்து ஒரு இடத்துல அமைதியாக நம்ம கடந்து வந்த வாழ்க்கையினுடைய பாதையை பாருங்களேன் ஒன்றுமே இருந்திருக்காது எதுவுமே இருந்திருக்காது ஆனால் நம்ம தேடல் எதில் மட்டும் இருந்திருக்கோம் பணம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம தேடலே இருந்திருக்கோம் நம்ம நிம்மதியாக இருந்திருக்க மாட்டோம் சந்தோஷமாக பேசியிருக்க மாட்டோம் சிரிச்சிருக்க மாட்டோம் அவ்வளோ வேதனைப்படிப்போம் மாடா உழைச்சிருப்போம் நாயா ஓடி இருப்போம் கழுதையா பொதி சுமந்திருப்போம் இதுக்கு பூரா என்ன காரணம் அப்படின்னா பணம் என்ற ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் என்னைக்காவது இந்த பணம் வேணாம் கடவுளே நீ இருக்கிற நீ என்னைக்காவது இருந்தாலும் கொடுப்ப அப்படின்னு கடவுளை நம்ம மனதோடு நம்புகிறோமா சில பேர் பாருங்களேன் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க 10 ஏக்கர் வாங்கி போட்டால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது இன்னும் 10 ஏக்கர் வாங்கி போடணும் அப்படின்னு ரொம்ப வாய்ச்ச விடாலும் பேசிக்குவாங்க எவ்வளோ தெரியுமா இந்த சோளம் வந்தான் இந்த வாடிப்பட்டி அப்புறம் இந்த ஊருக்கு நம்ம இல்லையா
ஆண்டிப்பட்டி பங்களா. இந்த ஏரியாவில் உள்ள நிலத்தை பூரா நான் தான் வாங்கியிருக்கேன். இது பூரா கண்ணுக்கு எட்டின பூரா நம்ம நிலந்தாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சில பேர் இந்த உலகத்தில் உள்ளதை பூரா விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், எனக்கு அம்புட்டு பணம் இருக்கு, என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடுவேன், நிலம் இருக்கு, ஆனா என்கிட்ட பணமும் இருக்கு, என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடுவேன்னு நினைப்பா. சில பேரு என்னையா புதுசா நகை கடை திறங்குறாங்க, ஒண்ணுமே சரியே இல்லை, என்கிட்ட இல்லாத நகையா அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? இதெல்லாம் ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி போட்டிருந்தாலும் அங்கே கிடக்கிற மண் எனக்கு சொந்தம், இங்கே கிடக்கிற மண் எனக்கு சொந்தம், இங்கே கிடக்கிற மண் எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம மண்ணை பற்றி பெருமையாக பேசுவான். ஆனால் அந்த மண் நினைக்கும், ஏன்னா என்னை அங்கே வாங்கி போட்டிருக்க, இங்கே வாங்கி போட்டிருக்க, எல்லா இடத்துலையும் என்னை வாங்கி போட்டிருக்க, நீ நினைக்கிற உன்னையே வாங்கி போட போகிறது நான் தான். அவ்வளவையே உனக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை வாங்கி உள்ளர போட்டிருக்கிறதும் நான் தான், உங்கள் தாத்தாவை வாங்கி உள்ளர போட்டிருக்கிறதும் நான் தான், உங்கள் பாட்டனை வாங்கி உள்ளர போட்டிருக்கிறது நான் தான், உங்கள் பூட்டனை வாங்கி உள்ளர போட்டிருக்கிறது நான் தான், உன் ஓட்டனை வாங்கி உள்ளர போட்டிருக்கிறது நான் தான். அப்போ உங்கள் பரம்பரையை பூராமே வாங்கி நான் மண்ணுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னையை வாங்கி நீ என்ன சாகும்போது கொண்டு போறியா அப்படின்னு இந்த மண்ணு பார்த்து கேள்வி கேட்குமா. அப்போ மண்ணுக்காக அடிச்சுக்கிறோமா இல்லையா? ஒரு விஷயம் இது நிரந்தரமில்லாத விஷயம். உலகத்தில் நிரந்தரமில்லாத விஷயத்துக்கு தான் நம்ம சந்தோஷம் இல்லாமல் அடிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், எவ்வளவுதான் கட்டுக்கட்டா பணம் இருந்தாலும் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ₹1 காசு மட்டும்தான் நம்ம 24 மணி நேரம் கூட இருக்காது, ஒரு 8 மணி நேரம் நம்ம நெத்தியில் வைப்பாங்க. அது சுடுகாட்டுக்கு போனோம்னா அந்த ₹1 எடுத்துக்கிட்டு போட்டு புதைச்சிட்டு போயிடுவாங்க. ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1 ஏக்கரில் போட்டு புதைக்க போகிறாங்களா? அதுலேயும் சுடுகாட்டில் கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அது அரசாங்க நிலம். அப்போ இந்த நிலம் நமக்கு சொந்தம் இல்லை. எவ்வளவுதான் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் ஒரு ₹100 தாளை போட்டு புதைக்க மாட்டாங்க, ₹100 எடுத்துக்கிடுவாங்க. எவ்வளவுதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமாக இழைச்சி போட்டாலும் இந்த கையில் ஒரு தடை போட்டிருந்தாலும் புதைக்கும் போது இழுத்து பார்ப்பாங்க, வரலைன்னா விரலை வெட்டி உள்ளர போட்டு அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுக வந்துடுவாங்க. அப்போ எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நம்ம ஏன் இப்படி சண்டை ஓடுக்கணும், ஏன் அடிச்சுக்கணும்? நல்ல ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, அடுத்த நிமிடம் நமக்கு சொந்தமா, நாளைக்கு நம்ம நல்லபடியா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? தூங்குகையில் வாங்குகின்ற மூச்சு சுதிமாறி போனாலும் போச்சு. 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, லண்டனுக்கு போன ஒரு பெரிய விமானம் பாருங்களே, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட இருக்கக்கூடாது, எவ்வளவு எல்லாரும் சந்தோஷமா நம்மளும் அங்கே போயிடுவோம், சந்தோஷமாக எல்லாருக்கும் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக போய் ஏறி இருப்பாங்க அந்த வான உயரத்தில். ஆனால் ஒரு 3/4 மணி நேரம் கூட அந்த சந்தோஷம் இல்லை பார்த்தீங்களா? இதில் எல்லாரும் 241 பேரில் போனதில் ஒரே ஒருத்த மட்டும் பிழைச்சிருக்கேன். அது எப்படி? அதுக்கு என்ன காரணம்? அவனும் இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சாங்க. அப்போ நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கை, அதனால தான் நான் சொல்றேன், நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவோம்.